ராசிக்காரங்க முழுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாசி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நீங்கள். அதனால் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க நீங்கள். அதனால் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. கும்பராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. தங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாத பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாம் கும்பராசிக்காரங்களா இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத கஷ்டப்படுறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறது. இவங்களை தேடி உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களும் ஒரு தேவை இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களை அவங்க வந்து தேடி வர போகிறாங்க. அதே தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் ஏமாறக்கூடிய ராசி தான் இந்த கும்ப ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதும் மாறப்போகுது. இப்போ இந்த நாளிலிருந்து உங்களுக்கான எல்லாம் விதமான சங்கடங்களும் தீரப்போகுது. சூரிய பகவானும் ராகு பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் எல்லாரும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வுகள் பார்க்கப்படும். கடந்த காலகட்டத்தில் கும்பராசி வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு 3 வருடங்களாக பொருளாதாரம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ராசி அது முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்ப ராசி அமையப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய பிரச்சனை கஷ்டம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கும். இப்போ எல்லாமே நீங்கள் நினச்சபடியாக மாறப்போகுது. நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் இனி நன்மையாக நடக்கும் அப்படின்னு. ஆனால் உங்களுடைய ராசியில் அப்போ உங்களுக்கான எல்லாம் ஏமாற்றப்பட்டது தான் அதிகமாக இருந்திருக்குமோ வழியே எல்லாம் உங்களுக்கான கஷ்டகாலமாக மட்டும்தான் இருந்துச்சு. கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்று இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற சுத்தமாக எண்ணமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்த நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணி இருக்காங்க. இது எல்லாமே தெரிந்தும் கூட எனக்கு என்ன வேலை மட்டும் குறிக்கோளாக இருந்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்தீங்க. துன்பம் வரக்கூடிய வேலையில் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவங்க. கொடுத்து செவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லாம் இந்த மாதிரி ராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லி காட்டுற பறக்கமெல்லாம் இல்லாமல் எல்லாம் எப்பொழுதும் பொதுவாக யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடந்துட்டு இருந்திருப்பீங்க. இது நாள் வரைக்கும் இந்த கும்பராசிக்காரங்க இத்தனை நாளாக பொறுத்த எல்லா கவலைகளுக்கும் தண்ணீருக்கும் இப்போ பதில் கிடைக்கப் போகுது. அதுக்கான பதில் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் இத்தனை நாள் எந்த வேலைக்காக ஆசைப்பட்டீங்களோ, என்ன தொழில் செய்யணும்னு நினச்சிங்களோ
அது எல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவில் கை கொடுக்க போகுது. உங்களை தேடி வரப்போகுது. சனி பகவான் பார்வை உங்களை நேரடியாக இருக்குது. இதனால் பல வழியே வரக்கூடிய லாபம் சற்று அதிகமாக இருக்கும். அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பல பதிவுகள் எல்லாம் தானாக வந்து சேரும். ராகு கேது செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரியெடுத்து எல்லாம் உங்களுக்கான நன்மையாக அமையும். இந்த கேது பகவான் மூலம் மட்டமாக உங்களுக்கு சின்ன சின்ன குடும்பம் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் உங்களிடத்தில் எல்லா சண்டை சச்சரவும் இப்போ உங்ககிட்ட நீங்கி உங்களுக்கான நன்மையை நீங்கள் பெற போகிறீங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்ச மாதிரி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. சொந்த வேலை, கவர்மெண்ட் வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க போகுது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. இத்தனை நாள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய அன்றாட தேவைக்காக 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே உங்களுக்கு ஆனால் தேவையான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. நீங்கள் எவ்வளோதான் பகலாக வேலை செஞ்சாலும் அங்கே அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையே இருந்திருப்பாங்க. இப்பொழுது நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பதிலாக இப்பொழுது அவங்களா தேடி வந்து உங்ககிட்ட ஒரு வேலை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை, அது உங்களை தேடி தானாக வரப்போகுது. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அங்கே உங்களுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இத்தனை நாள் திருமண தடைகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இனியும் திருமணம் ஆகலை. இப்போ ரொம்ப வயசு ஆயிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ஆண்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு 30 35 வயசு ஆகியும் இன்னும் திருமணமாகாமல் இருந்துட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கான வாழ்க்கை, புதிய வாழ்க்கை உங்களை கைதேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவி இறந்தவங்க மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ வரப்போகுது. அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் சரியாக தீர்மானித்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பழகுங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீங்கள் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும். இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கான பதில் இப்பொழுது கூடிய விரைவில் வந்து கொண்டு இருக்குது. அதனால் இந்த கும்பராசிக்காரங்க எப்போதும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை பல தடவை யோசித்து செய்கிறவங்க இருந்தாலும் கூட நீங்கள் அதில் இன்னும் கவனத்தை செலுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கான நம்பிக்கையும் நன்மைகளையும் எல்லா நல்ல விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடைய போகிற நேரத்தில் நீங்கள் அதை விட்டுடாமல் உங்களுடைய கைக்குள்ளே பத்திரமா அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை இப்போ வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய கஷ்ட காலத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு உங்களுடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் புரிஞ்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ பழகுங்க. அதனால் உங்களுக்கு இப்போ இந்த வாழ்க்கை நிரந்தரமாக உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய வளமும் வாய்ப்பும் உயர்வும் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கான எல்லா நன்மையும் உங்களை கை தேடி வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் உங்களுடைய எல்லா நன்மையும் உங்களிடத்துல பூரணமாக வந்து அமையும். அதனால் இந்த கும்பராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் தவறாமல் கோயிலுக்கு போய் முருக வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடையும். அதில் எல்லாம் உங்களுடைய நன்மை அடங்கி இருக்கு என்பதை நீங்கள் அந்த வழிபாடு செய்யும் போது உணருவீங்க. அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்குவீங்க. அதனால் கும்பராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை நன்மை
ராஜயோகத்தை நீங்கள் விட்டுடாம உங்களுடைய வாழ்க்கை நன்மைகளை எல்லாம் பெற்று மன மகிழ்ச்சியாக வாழ்ந்து வாங்க.